ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் த நாவல் சிக்ஸ்டா மேன்மாவோட 57வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். 56 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோட குரூப் வந்துட்டு எப்படி பாஸ்ட்டுக்கு போனாங்க, அங்கே ஹீரோ எப்படி சர்வைவ் ஆனா, எப்படி வெளியே போறதுக்கான வழியை வந்துட்டு அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணா, அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு தூக்கத்துல இருந்து வெளியே எந்திரிச்சு வைக்கிறப்ப நாயின் வந்துட்டு என்ன இவ்வளவு சீக்கிரமா நீ எந்திரிச்சிட்ட அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா நீ வந்துட்டு ஒழுங்கா இங்க நின்று பாக்குறிய அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம்னு வந்தேன் அப்படிங்கிறப்ப என்ன அந்த மாதிரி பர்சன் என்ன நினைச்சிட்ட அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சும்மா விளையாட்டு சொன்னேன். ஆக்சுவலி இந்த 5 வாரத்துல நான் வந்துட்டு கம்மியா தூங்குறதுக்கு வந்துட்டு நல்லா பழகிட்டேன் அப்படிங்கிறப்ப ரியலி நீ வந்துட்டு கான்ஸ்டன்ட்லி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது பழகிருச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பைக்ல இருந்து எந்திரி அப்படிங்கிறப்ப சரி உன்னோட ஹேர் இருந்துட்டு ரொம்ப லாங்கா மாறிடுச்சு, அது வந்துட்டு உனக்கு இடைஞ்சலா இல்ல, இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் என்னோட அளவுக்கு லாங்கா இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் இடத்துல தான் இருக்கு, பட் நான் கட் பண்ணாத காரணம் இங்க இருக்கிற ஏதாவது சூரியன் வைக்கிறவனோட முடியை வந்துட்டு எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அப்படிங்கிறப்ப என்னது சூனியக்காரங்க, அதாவது சாசரருமே இங்க இருக்காங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா அது மட்டும் இல்ல சூனிய பொம்மையுமே வந்துட்டு அவங்க தூக்கிட்டு சுத்துவாங்களாம் அப்படிங்கிறான். நான் வந்துட்டு சும்மா டிரான்ஸ்லேட்லாம் பண்ணி சொல்ல நண்பர்களே, ஆக்சுவலாவே ஹீரோ சொல்றது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் தான், முடிய வச்சு சூனியம் வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நான் வந்துட்டு நான் வந்துட்டு அப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் போலயே. சரி இங்க சியோலோட செயின்ட் மேரி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அது வந்துட்டு இங்க இருந்து எவ்வளவு தூரம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சியோல் வந்துட்டு அந்த டைரக்ஷன்ல இருக்கு, சோ இட் ப்ராபப்ளி என்னோட பைக்ல போனோம் அப்படின்னா ஒரு 30 நிமிஷத்துல போயிடலாம், எதுக்காக நீ வந்துட்டு சடனா கேட்கற அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு இட் ஜஸ்ட் மை மதர் இருந்துட்டு 1972ல தான் அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு பிறந்தாங்க, சோ ஐ வாஸ் வண்டரிங் மேபி அவங்க வந்து அங்க இருப்பாங்களோன்னு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு இப்ப உருவாக்கி இருக்காங்களே, இது வந்துட்டு இந்த இடத்துக்கு மட்டும் தான் லிமிட் பண்ணப்பட்டிருக்கு, சோ டவுன் டவுன் சியோல்ல வந்துட்டு அந்த இடத்த அவங்க உருவாக்கல, நம்மளால அங்க போக முடியாது அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு ஐ சி தட்ஸ் டிசப்பாயிண்டிங் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம கிம் சுவோவும் நாயினும் வந்துட்டு ஸ்பேரிங் போட்டு இருக்காங்க. அப்ப நல்ல ஒரு அட்டாக் பண்ணிட்டு பரவாயில்லையே நல்ல ஸ்ட்ரைக் இது, ஆஜனோட இன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு மூவ் பண்றப்ப நான் ஃபாலோ பண்ணதுனால ஐ திங்க் இங்க இருக்கிற மாணவக்கு வந்துட்டு நான் பழகிக்கிட்டேன் போல, அட் திஸ் ரேட் நான் வந்துட்டு என்னோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு திரும்பி போயிருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா கவுண்டர் அட்டாக் பண்ணி கிம் சுவோ வந்துட்டு நாயினை கீழே தள்ளி விட்டாரான். அவன் வந்துட்டு அடைச்சா மறுபடியும் நான் தோத்துட்டேனா அப்படிங்கிறப்ப அவன் மேல துணியை தூக்கி ஜாங்காக இருந்து வீசிடுறான். இந்த நிறைய படத்துல பார்த்திருப்போம்ல, ஒரு ஹீரோயின் அட்டாக் பண்ணாலோ இல்ல அவங்க வந்துட்டு கீழே விழுந்தாலும் அவங்களை போயிட்டு கோட்டை போட்டு விடுவாங்களா அந்த மாதிரி, எதுக்கு இதை வந்துட்டு கொடுக்குற அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் டேக் இட், நீ வந்துட்டு ஒரு பொண்ணு, நீ வந்துட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறப்ப நீ சொல்றதே புரியலடா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஃபுட்டு கொண்டு வந்துடுறான். எல்லாத்துக்குமே செம்ம ஜாலியா ஆயிருது. கிம்சோ வந்துட்டு ஹாஜன் ஃபுட்டுக்கு நன்றி அப்படிங்கிறப்ப நான் வந்து ஹே ஃபுட் டெலிவரி பாய் இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க அப்படிங்கிறப்ப அது வந்து ஐஸ் பாக்ஸ்குள்ள இருக்கு, நீ ஏன் வந்துட்டு போய் பாத்துக்கோ அப்படிங்கிறப்ப ஏன்னா இருந்துட்டு பைக் என்ஜினோட சத்தம் தூரத்துல வந்து கேட்கிறப்பவே என்னோட வாயில வந்து எச்சு ஊற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்க்யூ ஃபார் த ஃபுட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்துட்டு இதுக்கப்புறம் பிரசன்ட் வேர்ல்டோட ஃபுட்டை வந்துட்டு இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஈட் பண்ணிட்டு நல்லா மூவ் பண்ணுங்க, அப்பனா தான் இங்க இருக்கிற அக்குமுலேட் ஆகிற நிறைய மானாவை வந்துட்டு உங்களால டைஜஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப நாயின் இருந்துட்டு ஓ ரைட் எதுக்காக நான் வந்துட்டு மானாவை யூஸ் பண்றப்ப என்னோட நெஞ்சு வந்துட்டு வலிக்குது தெரியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அது காரணம் அந்த இடத்துல நிறைய மானா வந்துட்டு கேதர் ஆயிருக்கும், அதனாலதான் அடிக்கடி நீ வந்துட்டு இங்க மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறப்ப நாயின் வந்துட்டு அப்புறம் ஏன் நாங்க மட்டும் இங்க ஸ்பேரிங் பண்ணிட்டு இருக்கோம், நீ வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பிகாஸ் நீங்க இங்க வரதுக்கு முன்னாடி நான் நிறைய வந்துட்டு ஃபைட் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அது மட்டும் இல்லாம எனக்கு பிசிக்கல் பஃப் வேற இருக்கு அப்படிங்கிறான். அதான் அவனுக்கு இருக்கிற பாடி டைட், ஹீரோவுக்கு வந்துட்டு உன்னோட உடம்புக்குள்ள எவ்வளவு மானா போனாலும் ஹீரோக்கு பிரச்சனையே கிடையாது, ஏன்னா அது எல்லாமே ஹீரோக்கு வந்துட்டு வைட்டாலிட்டியா மாறிடும், அவனால மானா யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கனால. அது மட்டும் இல்லாம ஹீரோட ஸ்ட்ரென்த் ஸ்டாட் தான் இதனால அதிகமாயிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. ஹீரோ வந்துட்டு இங்க இருக்கிற ஹை டென்சிட்டி மானாவால அடிஷனலா 0.25 டைம்ஸ் வந்துட்டு எனக்கு ஸ்டாட் வேற அதிகமாகும், நீங்க எல்லாருமே ஒர்க் பண்ணி எடுக்கிறத வந்துட்டு நான் ஒர்க் பண்ணாமே எடுத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நாங்க அவசரப்பட தேவையில்ல, இந்த இடத்துல ஒரு வருஷம் கடந்து போனாலும் உண்மையான பிரசன்ட்ல வந்துட்டு 1 மணி நேரம் தான் கடந்து போகும், பட் 4th வீக்ல இருந்து ஒரு இன்வேஷன் வந்து இந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்கும், சோ அதனால எங்களால இங்கே இருக்கவும் முடியாது, அதனாலதான் நாவல்ல கூட இந்த இம்பார்ட்டன்டான கேரக்டர் எல்லாமே 4 வாரத்துக்கு இங்க இருந்தாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஆல் ரைட் நம்ம வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி கிறிஸ்டல வந்துட்டு போயிட்டு எடுக்கலாம், இதுதான் பிளான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க போயிட்டு கிம் மிங்கியோ நார்த் வெஸ்ட் வாட்டர் டவர்ல வந்துட்டு இருப்பான், அதுக்கப்புறம் ஜூ பெராங் வந்துட்டு சவுத்தர்ன் டவர்ல வந்துட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் இவங்களை வந்துட்டு அட்டாக் பண்ணி இவங்களோட ஃபைட்டிங் ஃபோர்ஸஸ் வந்துட்டு நம்ம வீக்கா மாத்தணும், நம்ம வந்துட்டு இன்னும் 3 நாள்ல வந்துட்டு கிளம்பலாம். 2 டீமுமே சுவோ அதுக்கப்புறம் ஜாங்காக்கால லீட் பண்ணப்படும், இந்த ரூட்டை எடுத்துட்டு போயிட்டு நைட்ல வந்துட்டு அவங்கள சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணிடலாம் அப்படிங்கிற
அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு ஜாக்காக்கு உங்களுக்கு எல்லாம் மைண்ட்ல பிரச்சனையா, எதுக்காக நான் மட்டும் இவன் கூட டீம் அப் பண்ணி போகணும் அப்படிங்கிறப்ப குழந்தை மாதிரி நடந்துக்காம சொல்றதை செய், அவனுக்கு ஏதாச்சும் மைண்ட்ல வந்துட்டு பிளான் இருக்கும், அதனால இந்த டெசிஷன் வந்து எடுத்திருப்பான் அப்படிங்கிறப்ப ஜாக்காக்கு இருந்துட்டு ஹே எதுக்காக எக்ஸாக்டா நான் வந்துட்டு ஓங்கிட்ட சேர்ந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு தட்ஸ் கிம்மி இங்கோ இருந்துட்டு லோவர் இன்டர்மீடியட் ஹீரோ ஸ்டாண்டர்ட் கொண்டு இருப்பான். ஸோ அதனால அவனை வந்துட்டு என்னால் தனியாக டேக் டவுன் பண்ண முடியாது, பட் அந்த சைடு வந்துட்டு சூவோவும் மற்றவங்களும் சேர்ந்து தான் அவனை வந்துட்டு கில் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நான் தான் இங்கே இருக்கிறதுலே வீக் ஆனவன், ஸோ நேச்சுரலா இங்கே இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவனை என் டீமில் போட்டால் தானே அது பேலன்சிங்காக இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன் அப்படின்னு சொன்ன உடனே ஆல்ரைட் தென் இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் இதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரி அப்போ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டர் டவருக்கும் போகிறாங்க. கிம் இங்கே வந்துட்டு அந்த வாட்டர் டவருக்கு மேலே தான் வந்துட்டு இருப்பான். 2 மணி நேரத்தில் மிஷனை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மற்றவங்களை சொல்லியிருக்கேன், ஸோ லெட்ஸ் ஹரி அப் அப்படிங்கிறப்ப அந்த ஜாங்காக் இருந்துட்டு என்னால் நம்பவே முடியல இந்த கிம் ஹாஜனுக்கு பின்னாடி உட்காந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப வாட் எதுக்காக நீ வந்துட்டு அப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு பிடிச்சிக்கிறதுக்கு நான் பின்னாடி 2 ஹேண்டில் பார் கூட ஃபிட் பண்ணி கொடுத்தனே அப்படிங்கிறப்ப நீ வந்து அதே பைக்ல நானும் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதே வந்துட்டு எனக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துதுரா அப்படிங்கிறப்ப ஒருத்தன் வந்துட்டு நீங்களாம் யாரு, ஹே இது வந்துட்டு அசுராவோட டெரிட்டரி, வெளியாளுங்களுக்குலாம் இங்க அனுமதியே கிடையாது, இப்போ எங்கன்னு திரும்பி போயிருங்க அப்படிங்கிறப்ப ஜாங்காக் இருந்து நீங்க பாரு உன்னாலதான் நாங்க மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சீரியஸாவா சொல்ற அப்படிங்கிறப்ப அங்க வந்துட்டு நான் சொல்றதை கேக்குறீங்களா இல்லையா, யூ பிராட்ஸ் இந்த உலகம் இருந்துட்டு எவ்வளவு ஸ்கேரியானது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நன்சாக்கு எடுத்து சுத்த ஆரம்பிக்கிறப்ப ஜாங்காக்கு கடுப்பாயிருது. அதுக்கப்புறம் அவனை மண்டையிலே கொட்டி ஓரமா படுக்க போயிட்டு ஹீரோ இருந்துட்டு இந்த வாட்டர் டவர்ல வந்துட்டு ஒரு 20 கார்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் வெளியே இருக்கவங்களை வந்துட்டு டீல் பண்ணிக்கிறேன், நீ வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணு அப்படிங்கிறப்ப வாட் எதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீ சொல்ற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் இந்த ஸ்மால் ஃப்ரைஸ் எல்லாத்தையுமே டீல் பண்ணிட்டா தானே இங்க இருக்கிற பவர்ஃபுல்லான ஆளு கூட என் கூட வந்த பவர்ஃபுல்லான ஆளு வந்துட்டு சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மைண்டை மாத்திரான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே இருந்துட்டு மண்டையிலே ஷூட் பண்ணி போட்டு தள்ளிட்டு அவங்களுக்கு எங்க இருந்து சுடுறாங்கன்னு கூட தெரியல. ஹீரோ வந்துட்டு இதோட 5 டவுன் ஆச்சு. ஐ நோ இவங்க எல்லாருமே லிவிங் பீப்புள் கிடையாது, பட் ஸ்டில் என்னோட மைண்ட் வந்துட்டு இதனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, என்னால எவ்வளவு பண்ணாலும் இதுக்கு வந்து பழகிக்கவே முடியல. ஐ ஒண்டர் மத்தவங்க வந்துட்டு எப்படி பண்றாங்கன்னு தெரியல அப்படிங்கிறப்ப ஒரு இடத்துல ஏன்னா அட்டாக் பண்ணி அவரோட முடியெல்லாம் கட் பண்ற மாதிரி காமிச்சு இந்த சாப்டர் வந்துட்டு முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல கிம்ஸோட டீம் வந்துட்டு போறாங்களா, அப்ப அவங்க நம்ம இந்த பிளான் வந்துட்டு எப்படி ப்ரொசீட் பண்றது தெரியலையே, ஏன்னா உனக்கு ஏதாச்சும் மைண்ட்ல இருக்கா அப்படிங்கிறப்ப ஏன்னா இருந்துட்டு அங்க இருக்கிற அந்த ஸ்டீல் டவர் அது வந்துட்டு மேஜிக்கலா எம்பி பண்ணப்பட்டிருக்கு, ஸோ என்னோட விப்ப வச்சு அதை டேக் டவுன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு நினைக்கிறப்போ நான் இருந்துட்டு அபவுட் 40 எனிமீஸ் இருப்பாங்க போல, அவங்க எல்லாருமே ஒரு கியூப் கேடட்டோட லெவல்ல வந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறப்ப ஏங்கான்னு இருந்துட்டு நம்ம 4 பேர் தான் இருக்கோம், உண்மையாலுமே இது வந்துட்டு பாசிபிள் தானா அப்படிங்கிறப்ப ஏன்னா இருந்துட்டு ஹீரோவோட கிரேட்ல ரேங்க்ல வந்துட்டு ஒரு வித்தியாசம் இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு சர்டன் ரேங்க்ல இருக்கவங்க அவங்கள விட ஒரு ரேங்க் கம்மியா இருக்கிற ஒரு 10 பேரை கூட டிஃபீட் பண்ண முடியும். ஹவவர் எங்களோட எபிலிட்டியில இருக்கிற டிஃபரன்ஸ் வந்துட்டு அவ்வளோ பெருசு மாதிரி தெரியல, எக்ஸப்ட் ஒரே ஒரு பர்சன் கிம் சுவோவை தவிர அப்படி நினைச்சிட்டு சுவோ நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நீ அட்டென்ஷனை வந்துட்டு டிரா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சில பேர் மட்டும் செக்யூரிட்டி மெயின்டைன் பண்றதுக்காக அங்கே இருந்துருவானுங்க, மற்றவங்க எல்லாருமே ஒன்னதான் அட்டாக் பண்ண வருவானுங்க. வைல் சுவோ வந்துட்டு நமக்கு டைம் வாங்கி கொடுக்குறப்ப அங்க டவர்ல இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம கவனிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் போயிட்டு கிம் சுவோக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிடலாம் அப்படிங்கிறப்ப நான் இருந்துட்டு பட் கிம் சுவோக்கு வந்துட்டு இது ரொம்ப ஆபத்தான விஷயம் இல்ல அப்படிங்கிறப்ப கிம்சோ வந்துட்டு நோ ஐ திங்க் இயானா இருந்துட்டு பெஸ்டான சொல்யூஷன் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணிருக்கா போல, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேகத்துல அங்க இருந்து கிளம்பிடுறான். போன வேகத்திலேயே ஒருத்தனோட மூஞ்சிலே ஏத்தி அவனை அட்டாக் பண்ணி அவனை அங்க இருந்து தூக்கி வீசிடுறான். அங்க இருக்கிறவங்க ஒரு எனிமி, இது வந்துட்டு ஒரு ஆம்புஷ், எனிமிஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறப்ப கிம்சோவோட குரூப் இருந்துட்டு ஆசம் இது வந்துட்டு ஒர்க் ஆயிருச்சு, நம்ம வந்துட்டு இதை முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு போட்டு தள்ளிடுறாங்க. ஐ திங்க் இங்க நம்மளோட வேலை வந்துட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏங்க நீ வந்துட்டு இந்த ஸ்டீல் டவரை வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்கோ, நானும் ஏனாவும் போயிட்டு கிம்சோவுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம், ஏனா லெட்ஸ் கோ அப்படிங்கிறப்ப ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போறப்ப கீழே கிடக்கிற முட்டையை இருந்துட்டு குத்த வந்துறான். ஆனா அவளோட விப்ப வச்சு அவனோட மண்டையை வந்துட்டு புடிச்சு நசுக்கிறா. இந்த நேரத்துலதான் போன சாப்டரோட கடைசியில வந்துட்டு அந்த இவளோட முடியை வந்துட்டு அறுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்களே அந்த விஷயம் வந்துட்டு நடந்திருக்கு. என்னோட முடி வந்துட்டு இவ்வளவு தூரம் வளர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்னு கேக்குறப்ப அவனால பேசவே முடியல, வாயில நுரையெல்லாம் தள்ள ஆரம்பிச்சிருது. ஏன்னா இருந்துட்டு அவனோட மண்டையை வந்துட்டு நான் ரொம்ப கிரஷ் பண்ணிட்டேனோ, இவன் வந்துட்டு உண்மையான பர்சன் கிடையாது, சும்மா ஒரு பிரம்ம மாதிரி தான், ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் கூட அவளுக்கு கொல்ல மனசு வராம அவனை விட்டுட்டு நான் வந்துட்டு இதுக்கப்புறம் பேடா ஃபீல் ஆக கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் உன்னை வந்துட்டு இந்த இடத்துல விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. ஸோ இவளுக்கும் கொல்றதுக்கு அந்த பழகிக்க முடியல. எல்லாருமே ஒரு இம்பார்ட்டன்டான நல்ல கேரக்டர் மாதிரி தானே ஹீரோ எழுதியிருப்பான். அப்ப அங்க ஏங்கான் இருந்துட்டு காய்ஸ் ஐ திங்க் கிம்சுவோக்கு பதிலாக எனக்கு தான் நிறைய ஹெல்ப் தேவைன்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டு இங்கே டவர்ல மேல இருக்க பாருங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு மிஷன் சக்சஸ் ஆனதை வந்துட்டு அவங்க கொண்டாடுறாங்க. நல்ல வேலை எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா போச்சு. ஹாஜன் நீ வந்துட்டு எதுவுமே சாப்பிட போறது கிடையாதா
அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நோ தேங்க்ஸ், எனக்கு வந்துட்டு அவ்வளவு பசிக்கல அப்படிங்கிறப்ப இங்க பாரு இவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரியும், ஆனா 3 நாள் வந்துட்டு எதுவுமே சாப்பிடாத மாதிரி சாப்பிட்றாங்க. இன் எனி கேஸ் கிரேட் ஒர்க் எவ்ரிவன். இப்படியே நம்ம போயிட்டு ஒவ்வொரு கிறிஸ்டலா வந்துட்டு நம்ம செக்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப இயானா இருந்துட்டு நெஞ்ச தட்டிட்டு இருக்கா. நாயின் வந்துட்டு ஏன்னா என்னாச்சு அப்படிங்கிறப்ப என்னோட செஸ்ட் இருக்குல்ல கொஞ்சம் ஸ்டஃபியா வந்துட்டு ஃபீல் ஆகுது, ஏதோ அடைக்கிற மாதிரி, நம்ம வந்துட்டு கொஞ்சம் வேகமா சாப்பிட்டணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மானா ரிச்சா இருக்கிற ஃபுட்டை வந்துட்டு சாப்பிட்டு இவளுக்கு ஸ்டஃபியா ஃபீல் ஆகுதா, எனக்கு வந்துட்டு இது ஏதோ வந்துட்டு நல்லதா படல, இவளுக்கு வந்துட்டு எந்த உடம்புலையுமே இன்ஜூர் ஆன மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளோட முடி அங்க கட் ஆயிருக்கிறத வந்துட்டு ஹீரோ நோட் பண்றான். ஏன்னா உன்னோட முடி அதுக்கு வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிறப்ப இதுவா நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அதை வந்துட்டு கட் பண்ணிட்டான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வாட் டேம் இட் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நான் ஒரு மிஸ்டேக்கை பண்ணிட்டேன், எனக்கு தெரியும் அங்க இருக்கிற யாராலையுமே இவங்களை வந்துட்டு கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் எதுக்காக நான் வந்துட்டு ப்ராப்பரான ஒரு வார்னிங்கை கொடுக்காம போனேன். எனிமீஸ் வந்துட்டு அவங்களோட மெயின் ஸ்குவாட் வந்துட்டு அந்த சண்டை நடந்த இடத்துக்கு வந்துட்டு இயானாவோட ஹேரை வந்துட்டு கிராதர் பண்ணிருக்கணும், அது வந்துட்டு அந்த சூனிய வைக்கிறவனோட கைக்கு வந்துட்டு கிடைச்சு இந்நேரம் இவளுக்கு வந்துட்டு ஒரு கர்ஸை வந்துட்டு போட்டு விட்டுக்கணும். மோஸ்ட் லைக்லி இது வந்துட்டு ஒரு கர்ஸ் ஆஃப் வீக்னஸா தான் இருக்கணும் அப்படிங்கிறப்ப இயானா இருந்துட்டு வாட்ஸ் ராங், என்ன வந்துட்டு நீ இந்த அளவுக்கு பாக்குற அளவுக்கு நான் வந்துட்டு மோசமான நிலைமையில இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவங்க சைடு சூனிய வைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க, உன்னோட ஹேர் வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இப்போ நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது அந்த கர்ஸோட சிம்டமா தான் இருக்கணும், உன்னோட லைஃப் வந்துட்டு உண்மையிலுமே டேஞ்சர்ல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப நான் என்ன இருந்துட்டு ரைட் இதை பத்தி என்கிட்ட ஏற்கனவே நீ சொன்னல, இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு நினைச்சு அதை வந்துட்டு நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சமா தான் அதை மென்ஷன் பண்ணேன், சோ உங்க எல்லாத்துக்குமே அதை பத்தி சொல்லாதது வந்துட்டு என்னோட மிஸ்டேக் தான் அப்படிங்கிறப்ப இயானா இருந்துட்டு எல்லாமே எதுக்காக இப்படி சீரியஸா பாத்துட்டு இருக்கீங்க, இது வந்துட்டு உண்மையாலுமே கர்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஷோரா தெரியாது, ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு பிரிட்டி ஹையான மேஜிக் ரெசிஸ்டன்ட் இருக்கு தெரியுமா, சோ அதனால கர்ஸ் மாதிரியான விஷயம் எல்லாத்தையுமே ஈஸியா வந்துட்டு நான் ஓவர் கம் பண்ணி வந்துருவேன் அப்படிங்கிறப்ப ஜாங்காக்கு இருந்துட்டு அவளோட தலையில கையை வச்சுட்டு நீ வந்துட்டு பெயின்ல இருந்த அப்படின்னா எங்கள்ட்ட சொல்லு சரியா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு பட் எனக்கு வந்துட்டு எந்த ஒரு பெயினும் வந்துட்டு ஃபீல் ஆகல அப்படிங்கிறப்ப அது உண்மையா இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பேட் பாய்ஸ்ல இந்த மாதிரி விஷயமா பண்ணுவாங்க அப்படி நினைக்கிறப்ப ஜாங்காக்கு இருந்துட்டு இப்ப நம்ம சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ண இடத்த வந்துட்டு ரீஆர்கனைஸ் பண்றதுல தான் அவனுங்க வந்துட்டு பிஸியா இருப்பானுங்க, சோ சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி மத்த இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்துட்டு அதை டெஸ்ட்ராய் பண்ணிடலாம், வேற யாராச்சும் இதுக்கு ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஜாங்காக் சொல்றதுதான் சரி, உண்மையாலுமே இது வந்துட்டு கர்ஸ் ஆஃப் வீக்னஸ் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இதை ஸ்லோவா டீல் பண்றதுக்கு வந்துட்டு டைமே கிடையாது அப்படிங்கிறப்ப கிம்சு வந்துட்டு ஆல்ரைட் நம்ம வந்துட்டு இப்போ உடனடியாக கிளம்பலாம் அப்படிங்கிறப்ப இயானா வந்துட்டு வெயிட் நானுமே வரேன் அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு நீ இங்கே இயானா ரெஸ்டட் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நாங்க எல்லாருமே போறதுனால சீக்கிரமே வந்துட்டு நாங்க திரும்பி வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அது மட்டும் இல்லாம ஜாங்காக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ட்ரைட் அதாவது பவர் என்ன அப்படின்னா அவன் வந்துட்டு எந்த அளவுக்கு கோவப்படுறானோ அந்த அளவுக்கு அவனோட பிசிக்கல் பவர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும், இது வந்துட்டு அவன் ஷைன் ஆகிறதுக்கான நேரம் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த அசுரா அப்படிங்கிறவ இருந்துட்டு சோ த வாட்டர் டவர், த ஸ்டீல் டவர், அதுக்கப்புறம் வெப்பன் ஸ்டோரேஜ் 3 கிறிஸ்டலுமே இருந்துட்டு ஓவர் நைட்ல வந்துட்டு திருடிட்டாங்களா அப்படிங்கிறப்ப என்ன மன்னிச்சிருங்க பாஸ் அப்படிங்கிறப்ப நீ பெருசா இதெல்லாம் பத்தி கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள கிம் சூ அதுக்கப்புறம் ஷின் ஜாங் சாக் உண்மையாலுமே அன்எக்ஸ்பெக்டடான 2 ப்ராமிசிங்கான கியூப் கேடர்ஸ் வந்துட்டு இங்க வந்திருக்காங்க, இவங்க 2 பேரோட ஹெட்டையுமே வந்துட்டு நான் ஆஃபர் பண்ணேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஈவல் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன்ல ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரா வந்துட்டு மாறிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு மத்த கிறிஸ்டல்ஸ் வந்துட்டு கேதர் பண்ணி அதை சிட்டி ஹாலுக்கு வந்துட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டு கிறிஸ்டலை வந்துட்டு ரிட்ரீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை சுத்தி இருக்கிற இந்த கடந்த காலத்துல இருக்கிற ஆளுங்க மாதிரியே உருவாக்கி வச்சிருக்கோம்ல அவங்க எல்லாருமே வீக்கா மாறிடுவாங்க, பட் சின்ஸ் எங்க சைட்ல ஒரு சூனிய வைக்கிற சார்சஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு இருக்கிற பெஸ்ட் சொல்யூஷன் இதுதான், கண்டிப்பா அவளோட ஃப்ரெண்டு மேல கர்ஸ் போட்டுக்கனால அவளை அப்படியே சாக விட மாட்டாங்க, எங்களை தேடி வருவானுங்க, உங்களோட தேவையில்லாத எமோஷனால நீங்களே வந்துட்டு உங்களோட லைஃபை வந்துட்டு நாசமாக்கிக்க போறீங்க அப்படின்னு பிளான் போட்டு போயிட்டு இருக்கா. பட் இவன் இருந்துட்டு இங்க ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணலாம் அவன் இருந்துட்டு சார்ன்னு சொல்றான், குழப்பமா இருக்கு நண்பர்களே, பொண்ணா பையனானு. இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.